தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல காலா தனியா போய் பழனி கிட்ட கோவமா பேசுறத நம்ம பரமன் பாத்துறாப்புல. அது மட்டும் இல்ல, இந்த கலா பாத்தீங்கன்னா பழனிக்கு காசு வேறையா கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இங்க வரவே கூடாது, நான் போலீஸ் கிட்ட பேசிக்கிறேன், இதுக்கப்புறம் நீ இங்க வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ பரமன் இதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரியே போயிட்டு, அம்மா எங்கன்னு தெரியல, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு, வந்துருவாங்க, வந்ததுக்கப்புறம் டேட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம கலா வந்துடுறாங்க. உடனே பரமன் போயிட்டு, என்னைக்கு பொதுக்கூட்டம் அதோட டேட்டு கேட்குறாங்கம்மா, உங்களை தேடி பார்த்தேன் காணோம் அப்படின்னு உடனே நம்ம கலா இருந்துக்கிட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதனால தான் இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில போய் பேசினேன் அப்படின்னு பொய் சொல்றாங்க. எதுக்காக அம்மா நம்ம கிட்ட பழனி கிட்ட தான் பேசணும்னு சொல்லாம மறைக்கிறாங்க, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம பரமன் புரிஞ்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, பரமன் இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்ன உடனே, உனக்கு சந்தேகமா இருந்தா நேரா போய் அந்த பழனியோட அட்ரஸ கோர்ட்ல வாங்கிக்கிட்டு போய் நேரா அவங்ககிட்டயே கேட்டுற வேண்டியது தானே அப்படின்னு பரமன் கிட்ட சொல்ல, பரமனும் அதுதான் கரெக்டு அப்படின்னு கிளம்பி போயிடுறாப்புல. ஸோ இந்த பக்கம் நம்ம இளமதி உட்காந்துருக்கும் போது தண்டபாணி கிட்ட இருந்து ஃபோன் வருது. தண்டபாணி ஆள் தான் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வட்டி காசு கொடுக்குற டேட் வந்துருச்சு அப்படின்னு உடனே, நான் எடுத்து வச்சுட்டேனே, நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு இளமதி சொல்றத இந்த ரஞ்சிதம் கேட்டுடுது. ஸோ இவளை இப்படியே விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி போய் இளமதியோட பைக்கை தள்ளி விட்டுட்டு, இளமதி உன்னோட பைக்கு கீழே கிடக்கு அப்படின்னு சொல்ல, இளமதியும் பைக்கு கீழே கிடக்கா அப்படின்னு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இளமதியோட காசை இந்த ரஞ்சிதம் திருடிக்கிட்டு நேரா கலா கிட்ட காமிக்க, அதுக்கப்புறம் கலாவும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தண்டபாணியோட ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. இந்தானே எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் பணத்தை எடுக்க பார்த்தா பணத்தை காணோம். ஸோ ரஞ்சிதன் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப ரஞ்சிதன் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு இளமதிக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஆனாலும் போய் ரஞ்சிதத்திட்ட கேட்டா, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, என்ன என்கிட்ட கேட்குற, நான் கலா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு உடனே இளமதியால எதுவுமே செய்ய முடியல. பணத்தை காணும்னே, 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது, கிளம்பி வா அப்படின்னு உடனே வேற வழியே இல்லாம இளமதியையும் அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற ஆட்களோட ஆட்களா இளமதியை உட்கார வச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம நளினிக்கு தெரிய வருது. அப்பன்னா உடனே ஓடி போய் ஹாஸ்டல்ல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காசு ரெடி பண்ணி 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா தண்டபாணி வீட்டுக்கு தான் வராங்க. இளமதி கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுக்குறேன், அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இளமதியை கூட்டிக்கிட்டு வராங்க. ஸோ இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.